வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னன்னா as one listen to the rain. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஆக்டோபஸ். அபவுட் போயம் பார்க்கலாம். இந்த போயமை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவாக வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி போயமில் வந்து ஆத்தர் வந்து யாரையோ வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போயமில் வந்து யாரை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாருன்னா ஆத்தரையும் ரெயினையுமே வந்து கம்பேர் பண்ணுறது மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. சம்மரி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஆஃப் தி போயமில் வந்து ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து கேட்குறதுக்காக வந்து விஷ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் கேட்குறதுக்காக வந்து ஆசை இருக்குது அவருக்கு. பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு அட்டென்டிவ் வந்து கிடையாது அப்படின்னா கேட்குறதுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் கேட்கணும் அப்படின்னு நம்ம எந்திரிச்சிறாரு, ஆசைப்படுறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு லைட்டாக ஃபுட் ஸ்டெப் அண்ட் தின்னான ஒரு ட்ரெஸ்ஸல், இந்த மார்க் எல்லாமே நம்ம என்ன செய்கிறோமா வேர்ல்டில் விட்டுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து போய்ட் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நைட்டு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேயும் கிடையாது நைட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரிட்டு நமக்கு வந்து என்ன தெரிய வந்துடும், இது வந்து ஒரு ஈவினிங் அப்படின்னு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போய்ட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் எசட்டோரிக் கிடச்சி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் இந்த ஐடியாவை வந்து அவர் ஒரு மெட்டாஃபிசிக்கல் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோட் வந்து சொல்லியிருக்காங்க, வித்தவுட் லிசனிங் ஹியர் வாட் ஐ சே. ஸோ வித்தவுட் லிசனிங், நான் வந்து சொல்கிறது கேட்காம ஹியர் வாட் ஐ சே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கோட். அதில் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைனாக ஆத்தர் போய்ட் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து யார் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னுள்ளதே வந்து லிசன் பண்ணுங்கள், அதுக்கு என்ன சொல்லுறாங்க அப்படின்னுள்ளதுக்கு வந்து அவேராக இருங்க அப்படின்னு வந்து போய்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து போய்ட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நைட், ஸோ ஷிஃப்டிங் வந்து நைட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு. அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு ரெயினுக்கு ஆஃப்டர் வந்து சாயிலுடைய ஸ்மெல் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து அந்த பர்சனை வந்து லைட் ஆஃப் பர்சன் அப்படின்னு வந்து காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அது வந்து அவருடைய ஒரு டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைன்னா மேபி வந்து அவருடைய லவ்வராக இருக்கலாம் அப்படின்னு வந்து சம் கிரிட்டிக்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து அவங்களுடைய ஃபேஸை வந்து ஃபேஸ் ஆஃப் நைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து போய்ட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபுட் ஸ்டெப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு அதை வந்து எது கூட வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னா டியர்ஸ் கூட வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் என்டையரிங் ஆஃப் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எது கூட வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அவருடைய பாஸ்ட் மெமரிஸ் கூட வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த போய்ட் வந்து பாஸ்ட் திங்ஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க, ரிமெம்பர் பண்ணுறாங்க. அந்த திங்ஸ் எல்லாமே வந்து அவருடைய லவ்டு பர்சன் கூட வந்து இருந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு, ரிமெம்பர் வந்து பண்ணுறாரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட்டாக வந்து இருக்குது, இல்லைன்னா அது வந்து ஒரு சாரோவான மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுறாரு. ஃபைனலாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த போய்ட் வந்து ஒரு பர்சன்கிட்ட வந்து 5 டைம்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்துருந்தாரு. நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 டைம்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்களா. இப்போ அது வந்து அந்த இயரெல்லாம் இப்போ வந்து என்ன போயிடுச்சான். இப்போ வந்து அதெல்லாமே அவர் என்ன செய்கிறாராமா, ரீகால் பண்ணி பார்க்குறாராம். பக்கத்து ரூமில் வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் வந்து கேட்குறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுறாரு. அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய ஹார்ட்டில் வந்து ஹைட் பண்ணி வச்சு தான் என்ன செய்கிறாரு சொல்லுறாரு. ஸோ எதையுமே அவர் வந்து வெளிப்படையாக சொல்லலை, ஏதோ அவர் உள்ளாடி வச்சுட்டு தான் என்ன செய்கிறாரு, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காரு இதில் வந்து கொடுத்துருக்காரு. இவ்வளோ தான் as one listen to the rain. இந்த போயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.